காலையில் முழிச்சோடனே நான் கிளம்பிட்டேங்க. எங்கே இந்த கத்திரிக்கோல் வச்சுட்டு கிளம்பிட்டீங்கன்னு கேட்குறீங்களா? நீங்களே பாருங்களேன். நான் ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடு போயிட்டுருக்கேன். எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. ஒன்று நம்ம உருவாக்கி நம்ம கையால் அது வச்சு ஒரு வளர்ந்து வந்து அதை போய் கட் பண்ணுறதுல என்ன ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அப்படி ஒரு சந்தோஷங்க இது எனக்கு செய்ய போகும்போது. அதை கூட கையால் கூட உடைக்கக்கூடாது, அது கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்திரிக்கோலோடு போயிட்டுருக்கேன். நிறையா மிளகா விதை போட்டு வச்சுருந்தேன். அது தண்ணி ஊற்றுறதுல இந்த குட்டீஸுங்க போய் தண்ணி ஊற்றுறாங்க, அதில் எல்லாம் வெளில வந்துருச்சு. அந்த மிளகா விதைலாம் அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்ருந்தேன். இந்த பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த வெங்காயத்தாள் சொல்லுவாங்களா இல்லை வெங்காயம் தண்டு, வெங்காய இலை, என்ன சொல்லுவாங்க தெரியல எனக்கு, ஏதோ ஒன்று. இதை கட் பண்ணிவிட்டு நாங்கள் இன்றைக்கி ஒரு டிஷ் செஞ்சுருக்கோம், அதில் போடலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த பெருசாக வளர்ந்துருக்கிறத மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் நான். இதை கட் பண்ணும் போது என் மனசுக்குள்ளே தோணின விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு பெரிய தோட்டம் ஒன்று உருவாக்கியிருக்கோம், அந்த தோட்டத்துலேருந்து நம்ம இதை கட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷங்க என் மனசுக்குள்ளே. சின்ன செடியாக இருந்தால் என்ன, ஒரு பெரிய தோட்டமாக இருந்தால் என்ன, எல்லாமே நம்ம வச்சது தானே. அதுவும் நான் வச்சு வளர்ந்துருக்கு, அதை போய் கட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்குள்ளே அப்படியே ஒரு சந்தோஷம். ஒரு செடியை மட்டும் நான் ரொம்ப கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல விடுங்க, அது வளர்ந்துடும் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். இந்த பாருங்களேன், இந்த பக்கத்தில் வாடி இருக்குல்ல ஒரு வாடாமல்லி செடி, அதை நான் வச்சு ரொம்ப நாள் ஆகுது, அது என்னாச்சுன்னே தெரியல, காஞ்சு போயிடுச்சு. அது பேருக்கு ஏற்ற மாதிரியே காஞ்சு போய் நிற்கிது. சரி அது விதை உளுந்தாச்சு நல்லா வளரும் அப்படி சொல்லிவிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன், அதை எடுக்கலை. அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் இதை எடுத்துகிட்டு கீழே வந்துட்டோம். வெங்காயத்தாள் எடுத்துகிட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். இது எப்படி இருக்குன்னு வேறு தெரியல. இந்த சைனாக்காரங்க அதெல்லாம் இதை அதிகமாக சாப்பிடுவாங்க, நூடுல்ஸில் இந்த மாதிரி அதிகமாக போட்டு சாப்பிடுவாங்க. சரி ஏதோ ஒன்று நம்ம வச்சோம், இது எப்படியா இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சந்தோஷம், ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி எடுத்து கழுவிட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வச்சு கழுவிட்டு பொறுமையாக எடுக்கிறது, பொறுமையாக பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தேன் நான். அது நல்லா இருந்துச்சுங்க கட் பண்ணேன், நல்லா சாஃப்டாக ஒரு இதோட நல்லா சூப்பராக இருந்துச்சு கட் பண்ண. சரி 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 சரின்னு கட் பண்ணி போட்டேன் நான். கட் பண்ணி முடிச்சுட்டு, இவ்வளோ பில்டப் பண்ணுறிய நீ, கட் பண்ணி இப்போ நீ எதில் தான் போட போகிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? வெயிட் பண்ணி பாருங்கள், அதுவும் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எல்லாம் அவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது, குட்டி 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 குட்டியாக. அது அதாவது இந்த பச்சை மிளகா, குட்டி குட்டி பச்சை மிளகாவில் வந்து விதையே இல்லைன்னா எப்படி இருக்கும், அது பார்க்க அப்படி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி நடுவில் எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக ஒரு ரவுண்டாக ஒரு வெங்காயத்தோட தோல் மாதிரியே இருந்துச்சுங்க, பார்க்க ஒரு சாஃப்டாக ஒரு இதாக இருந்துச்சு. நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், அது பார்க்க சாப்பிட வந்து ஒரு வெங்காயத்தோட ஃப்ளேவர் தான், வெங்காய காரமாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு வெங்காயத்தோட ஒரு வாசம், ஒரு வெங்காயத்தோட ஒரு காரம் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வெங்காய செடியில் அதானங்க வரும் அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக அதே பார்த்துட்ருந்தேன். நல்லா இருந்துச்சு பார்க்க, ஒரு சாஃப்டாக அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. கையில் எடுத்து பார்க்குறது, சாப்பிட்டு பார்க்குறது, அந்த மாதிரி இது பண்ணிகிட்ருந்தேன் நான். சரி போதும், நம்ம வள வள பேசிகிட்டு இருந்ததெல்லாம் போதும், நம்ம செஞ்சதில் போய் நான் செய்யலை, எங்கள் மச்சி தான் செஞ்சாங்க, அதில் போய் போடலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மக்ரூனி கொஞ்சமாக குழஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது வேகவே மாட்டேங்குது, கொஞ்சமாக தண்ணி வச்சு அப்படியே மூடி வச்சுருந்தோமா, அது கொஞ்சம் குழஞ்சிருச்சு. சரி மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், ஐயோ அது என்னன்னு தெரில, சரி ஏதோ ஒன்று போட்டு முடிச்சாச்சு. அதை போட்டோடனே பார்க்க கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சுங்க, சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி